ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CAD சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ட்ரா பண்ணி வச்ச ஒரு சீட்டை வச்சு ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு லைட் ஆன் பண்ணால் மட்டும் ஃபோட்டோஸ் தெரிகிற மாதிரி வெக்டர் டிராயிங் அந்த இதை பேஸ் பண்ணி இருந்திருக்கும். ஆனால் அதுக்கான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஷேப்ஸில் பண்ணுவோம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெட்டர் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கீச்சேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போயும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், ஓகேங்களா, எப்படி டிசைன் பண்ணுறதுன்ட்டு. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா புதுசாக யூஸ் பண்ணேன். அப்போதைக்கு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சாஃப்ட்வேரில் எப்படி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேரை பற்றி டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கினதுக்கு மட்டும் இருக்கும். வேணுங்கிற சைஸில் நீங்கள் ஹைட்டு, திக்னஸ் அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால வேணுங்கிற சைஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது வேணுனாலும் நீங்கள் தனி இதில் வாங்கினாலும் வாங்கிக்கிங்க, இல்லை ஃபுல் கோர்ஸ் வாங்கிட்டீங்கனாலும் இதில் இருக்கும். ஆல்ரெடி வாங்கினவங்க போய் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அதாவது இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஃபிலமெண்ட் லைட் வச்சு, அதெல்லாம் லைட்னால டக்குன்னு தெரியும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும், ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். லைட் ஆன் பண்ணவொடனே இந்த இதுக்கு இந்த திக்கை பொறுத்து ஃபோட்டோஸ் தெரியும், ஓகே. வித்தவுட் கான்செப்ட் தான். வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெகினோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். CAD சாஃப்ட்வேர் தான். கமாண்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆட்டோ CAD பார்த்துருப்பீங்க. அது ஆட்டோ நம்ம சர்ச் ஆட்டம் தான் கமாண்ட் யூஸ் ஆகுது, ஓகேங்களா. அந்த ஆட்டோ CADல இருக்கிறது அப்படியே இருக்குது. அது இல்லாமல் இங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த 4 வியூ இருக்குது. நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வியூ தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு அதான் மேக்ஸிமம் தேவை. ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ அதெல்லாம் தேவைனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. திங்கர் CAD, ஓகேங்களா. அதில் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் இதில் டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணி கொடுக்குறதுனால இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத போய்க்கலாம். ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறதுனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு CAD யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணியும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 அப்படின்ட்டு கொடுத்துட்டு கமா 50 கொடுத்துருக்கேன், கமா குறி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 70 கொடுக்குறேன், ஓகேங்களா. 70 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொன்று எப்படி அப்படின்னா சென்டர் பாயிண்ட் அதையும் எடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா இது எந்த சைஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதை பொறுத்து. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ் தேவை அப்படின்னா ஒன் சைடு 50 mm கொடுத்தேன்னா 50ல் 2 சைடு வால், 2 சைடு அந்த திக்னஸ் இது ஆட் பண்ணோம். அதனால ஒன் சைடு 2 mm தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு சைடு இந்த சைடு 2 mm தேவைப்படும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 4 mm, 50லேருந்து 4 mm போயிடுச்சு அப்படின்னா 46 mm, 70 அடுத்து கொடுத்தனா 70லேருந்து ஒரு 4 66. இதை நான் எக்ஸ்ட்ரூடர் பண்ணணும் அப்படின்னா கமாண்டில் போயிட்டு நான் இங்கே இருக்கிறதெல்லாம் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறதில்ல. டக்குன்னு எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸ்ட்ரூட் கர்வு அப்படிங்கிறத பார்த்துங்க. நம்ம இப்போ வச்சிருக்கிறது கர்வு, ஆனால் ஃபஸ்ட்டு கர்வு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கர்வு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் நமக்கு அந்த வியூ தெரியும். எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் மவுஸ் வீல் சென்டர் மவுஸ் வீல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நம்ம கரெக்டாக இருக்காது. இப்போ எக்ஸ்ட்ரூட் கர்வ் அப்படிங்கிறத கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே டைரக்ஷன் போத் சைடுன்னு இருக்குது, நோ கொடுத்துருக்கு. சாலிட் எஸ் கொடுத்துருக்கேன். நோ கொடுத்தனா என்ன ஆகும் அப்படின்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் எம்டியாக இருக்கும். அதே இது இப்போ எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா க்ளோஸ் ஆகிக்கும். இதான் எனக்கு தேவை. அதனால் ஹைட் எவ்வளோ வேணும்னு பார்த்துங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 50 mm இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது ஒரு 20 இருந்தால் போதும்னு நினச்சி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப்ஸ்லாம் கிடச்சிக்கிச்சு, ஓகே. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது, பேக் சைடு க்ளோஸாக தானே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணுறதுக்கு மவுஸ் வீல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும், ஹைட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கிற இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் கர்வ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். 2 mm திக்னஸ் போதும், அதனால் 2 கொடுத்து சாலிட் எனபிள் இருக்கான்னு பார்த்துட்டு வச்சுக்கலாம். இப்போ எதையும் கிளிக் பண்ணாமல் மவுஸ் வீல் போயிட்டு திரும்ப நமக்கு ஷோ ஆகிக்குச்சு. இப்போ இது ஓகே, நமக்கு இதே ஓகே தான். இது மேலே அப்படியே ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணி அந்த சீட்டை ஒட்டினாலும் ஓகே தான். அப்படி இல்லை எனக்கு கரெக்டாக பிளேஸ் ஆகணும் அப்படின்னா சென்டரில் 1 mm இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் டோட்டலாக இருக்க சாலிடை பூரா ஹைடு பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. 1 mmனா 2 mm மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். அதுக்கு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் போயிட்டு இப்படி கொடுத்து 50 சொன்னேன்னா இங்கிட்டு 1 mm இங்கிட்டு 1 mm போக 48
நான் சொல்கிற கமாண்ட்லாம் இங்கே மேலே இருக்கும். அதுக்கப்புறம் 70லேருந்து இங்கிட்டு ஒரு வால் திக்னஸ், இங்கிட்டு ஒரு வால் திக்னஸ். ஏன்னா நமக்கு சென்டர் பாயிண்டில் தான் அங்கே இந்த லைன் கிரியேட் ஆகணும். 70லேருந்து 2 போச்சுன்னா 68. இப்போ இதை எக்ஸ்ட்ரூடு கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரூட் கர்வு கொடுத்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு அளவு இருந்துட்டு போகுது, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஹைட் பண்ணி வச்சுருக்கிறத வியூ கொடுக்குறோம். கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஹைட்டு கொடுத்து பண்ணோம் பார்த்தீங்களா, சென்டர் கிடைக்கிற மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா நல்லா மேலே மூவ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ கூட வைங்க. ஃப்ரண்ட் வியூ வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேப் அந்த மேலே அந்த ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கான அது இருந்தால் போதும்னு தோணுது. இப்போ நம்ம பூலியன் கொடுத்து அந்த மேலே இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடல், அதுக்கப்புறம் பூலியனில் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஏரோ மார்க்கு. அதில் பூலியன் டிஃப்ரென்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் இன்புட் பாயிண்ட் அதை நோ கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த இன்புட் பூலியன் பாயிண்ட்டை இங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் இங்கே கிடச்சிருச்சு. பட் இதுவும் அப்படியே இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வேணுங்கிற அளவு திக்னஸ் ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணோம்னா கரெக்டாக இந்த இதிலே கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். சைஸ் எந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வராது. கரெக்டாக ஒரு பாக்ஸோட மூடி ஆட்டம் நமக்கு கிடச்சிக்கும். ஓகேங்களா? இந்த இது சைஸ் பார்த்து நம்ம மெட்டர் கண்ட்ரோல்ஸில் ரெடி பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைனாலும் இதை அப்படியே வச்சுங்க, கண்ட்ரோல் சேவ் கொடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டர் கண்ட்ரோல்ஸ் போய்க்குங்க. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரர் டைப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம திருப்பி வைப்போம். உள்ள லைட் ஃபிட் பண்ணி வைக்கிறப்ப நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிறது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இப்படி தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே மிரர் டைப்பாக நான் மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போய் மிரர் டைப்பாக மாற்றிங்க. வேறு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் மிரர் டைப்பாக மாற்றிங்க. அதாவது கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி மாற்றினீங்கன்னா தான் நம்ம ஃபோட்டோஸை உள் சைடு திருப்பி வைப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக பார்க்குறப்ப ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் ஆட்டாக தெரியும். லைட் ஆன் பண்ணோம்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம இதை பண்ணிருக்கோம். இப்போ மெட்டர் கண்ட்ரோல் சாஃப்ட்வேரில் போய்ட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த இதை டெலீட் பண்ணிக்கிறேன். சும்மா நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ், இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா மிரர் டைப் பண்ணுது. மெட்டர் கண்ட்ரோல் சாஃப்ட்வேரில் ப்ளேஸ் பண்ணுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓரளவு நமக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடச்சிரும். இந்த இதை எனபிள் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிடைக்குது. அதை நம்ம இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இப்படி கிடைக்குது. ஓகேங்களா? இதில் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் கிளிக் பண்ணி பாருங்கள். வரலைன்னா நீங்கள் வேறு ஃபோட்டோ தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கனாலே ஓரளவு நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் போட்டுக்கிறது இந்த ஆப்ஜெக்ட் மாடல் தான். ஓகேங்களா? இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இல்லைன்னா திக்னஸ் வேணுன்னா எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு இதை எக்ஸ்போர்ட் கொடுத்து இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த பாக்ஸோட சைஸ்லேயே கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். அதுக்காக தான் நான் இதிலேருந்து இதோட பேக் சைடை ரெடி பண்ண சொல்கிறேன். இல்லைன்னா இதிலே பார்த்தீங்கன்னா கீழே ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்தோம்னாலே கிடைக்கும். நம்ம எவ்வளோ ஹைட்டு அது கரெக்டாக வராது. அதனால அங்கே இருக்கிற அந்த மாடல் இதை எனபிள் பண்ண வேணாம், நன்னே இருக்கட்டும். ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே ரெடி பண்ணிவிட்டு இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறத எக்ஸ்போர்ட் கொண்டாந்து இங்கே வச்சுங்க. இதை கொஞ்சம் டபுள் கலரில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் இதை கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணி பண்ணோம்னா லித்தோஃபைன் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து அப்டேட் பண்ணுற லைட்டில் செட் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெம்ப்ளேட் வாங்கியிருக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறேன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா அதோட ஒன் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறத பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா சைஸு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத பார்க்கலாம் திக்னஸ்க்கு. அதுக்கப்புறம் இதோட ஹைட்டு மேலே கூட்டுறது குறைக்கிறது, இந்த இடத்துக்கு எனக்கு ஹைட்டு போதுன்னா இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெடி பண்ணதை பேஸ், அதுக்கப்புறம் அதோட மூடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை கொண்டாந்து மெட்டர் கண்ட்ரோல் சாஃப்ட்வேரில் ப்ளேஸ் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இது போல் டெம்ப்ளேட் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது கஷ்டம் தான், பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நிறைய டெம்ப்ளேட் இதில் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்னான்ட்டு. இருந்துச்சுன்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிங்க, இல்லை தேவைப்படுறத மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.